மன்னார் நகர மத்தியில் மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக அமைக்கப்பட்டிருந்த தந்தை செல்வாவின் சிலை இன்றைய தினம் அதிகாலை இனம் தெரியாத நபர்களினால் உடைக்கப்பட்டுள்ளது. தந்தை செல்வாவின் சிலை உடைக்கப்பட்ட சம்பவம் குறித்து இலங்கை தமிழரசுக் கட்சியின் மன்னார் கிளை முக்கியஸ்தர்கள் இன்று காலை மன்னார் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்ததை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். தந்தை செல்வாவின் உருவச்சிலையில் காணப்பட்ட அவரது தலை முழுமையாக அகற்றப்பட்ட நிலையில் அவரது சிலைக்கு அருகில் இருந்து தலைப்பாகமும் மீட்கப்பட்டுள்ளது. சம்பவத்தை அறிந்து முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன், இலங்கை தமிழரசுக் கட்சியின் முக்கியஸ்தர்கள், உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள், மன்னார் நகரசபையின் முன்னாள் தவிசாளர் ஞானப்பிரகாசம், ஆண்டனி டேவிட்சன் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு பிரசன்னமாகியிருந்தனர். விசாரணைகளை மேற்கொண்ட மன்னார் போலீசார் சந்தேக நபர் ஒருவரை கைது செய்துள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.